அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். நான் சாயங்காலம் டீ போடலான்னு யோசிச்சுட்டே நின்னேன். சரி, இன்றைக்கி டீ போட வேண்டாம், நம்ம மில்க் ஷேக்கே அந்த பாலில் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஷேக் பண்ணதுக்கு வேண்டி போயிட்டேன். 1/2 லிட்ரு பால், 2 கவர் பூஸ்ட்டு, அப்புறம் 10 ரூபாக்கு கேஷ்யூ நட்டு, 10 ரூபா கவர் ஒரு பனானா, 50 கிராம் கடலையை நம்ம ஸ்கின் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பனானா எடுத்தால் ஒரு 1/2 லிட்ரு பால், அதையும் எடுத்தாச்சுன்னா 3 பேர் குடிக்கலாம். தாராளமாக 3 பேர் குடிக்கலாம். எனக்கு திடீர்னால குடிக்கணும் போலே தோணுச்சு. நான் உடனே 1/2 லிட்ரு பாலும் ஒரு பனானாவும் எடுத்து குட்டி குட்டியாக பனானாயை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. நல்ல பழுத்த பழமாக இருந்தால் நம்ம சுகர் ஒன்றும் போட வேண்டாம், அப்படியே கூட நம்ம போடலாம். இது கொஞ்சம் மீடியமான பழம்தான், ஆனால் நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். 2 கவர் பூஸ்ட்டு வாங்கினேன், அதில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். பாக்கி எல்லாமே அதில் இந்த பனானா கூட தட்டிட்டேன். 2 கவரையும் போடலை, 1.5 கவர் தான் போட்டேன் பூஸ்ட்டு. கொஞ்சம் வீடியோக்கு ஷோவுக்காக வச்சுருந்தேன். கிளாஸுக்கு மேலே தட்டணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் வச்சுருந்தேன். இது 10 ரூபா பாக்கெட்டு கேஷ்யூ நட்டு தான். ஒரு 5 எண்ணம் தான் இருக்கும், அதையும் வாங்கி போட்டாச்சு. அந்த டைமுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் சுகர். அப்புறம் பூஸ்டில் சுகர் இருக்கும், அதனால் கம்மியாக போட்டாக்கில் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் ஃபுல் பாலே நான் விடலை. முதல்ல ஒரு 1/2 கப்பு பால் விட்டு பழம் இது எல்லாத்தையும் பூஸ்ட்டு சுகர் எல்லாம் நல்லா அடித்ததுக்கப்புறம் மீதி பாலை விட்டு வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. என் இளைய மகன் சொல்லுவான், நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருக்குது, கடையில் குடித்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ நான் 2 கிளாஸில் விட்டுட்டேன். அவங்க 2 பேருக்கும், 2 தங்கத்துக்கும் கொடுக்கறதுக்காக கிளாஸில் விட்டாச்சு. இப்போ நம்ம கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் அதுக்கு மேலே எடுத்து போட்டுட்டு, அப்போ குடிக்கும்போது ஏதாவது நட்ஸு வாயில் படுற மாதிரியே நல்லா டேஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கு தான் நான் நிலக்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். நல்லா பவுட்ரு பண்ணக்கூடாது, க்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே பூஸ்ட்டும் போட்டாச்சு. பூஸ்ட்டு போட்டுட்டு நம்ம குடிக்கும்போது தனி சுகம். அந்த டீ எல்லா நாளும் குடிக்கிறது தானே, ஒரு நாள் ஈவினிங் இதையும் குடிங்க.